ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த பிப்ரவரி மாதத்திலே மறுபடியும் நாம் ஒருவர் சந்திக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நம்மை வழிநடத்தின கர்த்தர் இனிமேலும் கூட நம்மோடு கூட இருக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை கரம் பிடித்தவர் கடைசி வரைக்கும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வருவதற்காக நாம் காத்திருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு இவ்விடத்தில் இல்லை, அது பரலோகத்தில் இருக்குது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர நாம் காத்திருக்கிறோம். காத்திருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலுமாய் கூட நாம் சில வசனங்களினாலே நாம் அதை தெரிந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மார்க் 13:37 சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பி விஜிலண்ட், நாம் விழித்திருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்று மார்க் புஸ்தகத்தில் 13:37 சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், எல்லாருக்கும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் விழித்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவருடைய வருகைக்காக நாம் விழித்திருக்க வேண்டும். நாம் நிதானமாய் தூங்குவர்களைப் போல இராதபடிக்கு பகலின் பிள்ளைகளைப் போல நீங்கள் விழிப்பாய் இருங்கள் என்று 1 தெசலோனிக்கர் 5 நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் எப்படி விழித்து கொண்டிருக்கிறது, நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில வார்த்தைகளை மாத்திரம் நம்ம இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஆகவே விழித்திருக்கிறது என்றால் நேரமும் கண்களை விழித்து கொண்டு எப்பொழுதும் நம்ம காத்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, நம்ம ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறதை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே எஜமானன் வரும்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 24:42 வாசிக்கிறோம், உங்கள் ஆண்டவர் இந்த நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள். ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் பகலிலோ சாயங்காலத்திலோ ராவிலோ நடு ஜாமத்திலோ சேவல் கூவும் நேரத்திலோ எப்பொழுது வருவேன் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள், ஆகவே விழித்திருங்கள் என்று சொல்கிறார். சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் எப்பொழுது வருவீர், எப்பொழுது ராஜ்யத்தை கொடுப்பீர் என்று கேட்கும் பொழுது அப்போஸ்தலர் 1 அதை நாம் பார்க்கிறோம். அதை அவர்கள் கேட்கும் பொழுது இயேசு சொல்கிறார், என்னுடைய வருகையை குறித்து நான் அறியேன், பிதா ஒருவரே அதை அறிவார், பிதாவின் ஆதீனத்தில் உள்ளதை அறிவது நமக்கு அடுத்ததல்ல என்று சொல்கிறார். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது புறப்படுவார், எப்பொழுது வருவார் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதா ஒருவருக்கே தெரியும் என்று. ஆகவே நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி மத்தேயு 24:44 கூட சொல்கிறார். அவர் வருகிற நாளையாவது, நாழிகை என்றால் டைம், அந்த நாளிகையாவது கூட நாம் அறியாது இருக்கிறபடினால் நாம் விழித்திருக்க வேண்டும். ஆகவே நாம் இன்னும் கூட வாசிக்கிறோம் 24 அதே மத்தேயு 24:46 எஜமானன் வரும்பொழுது நாம் விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அதில் நாம் வாசிக்கிறோம், நாம் விவேகம் உள்ளவர்களாய் நாம் விழித்திருக்க வேண்டியது அவசியம். இன்னும் கூட நாம் வாசிக்கிறோம், நாம் விவேகமும் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது எஜமான நம்மளுக்கு கொடுத்து போன வேலைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நம்முடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்நாட்டில் எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இன்னுமாய் கூட நாம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 8:34 நாம் வாசிக்கிறோம், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அவருடைய கதவருகே என்று சொன்னால் கர்த்தர் எப்பொழுது வருவாரோ நமக்கு தெரியாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், வசனத்தை வாசிக்கிறதற்கும் ஆலயத்துக்கு போவதற்கும் ஊழியக்காரருடைய வசனங்களில் நாம் நிலைத்திருக்கிறதற்கும் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதான் என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து. அவருடைய வாசற்படி எது என்று சொன்னால் அவருடைய வீட்டினுடைய கதவு நிலை அருகியாக இருக்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய ஆலயத்தை இந்த நாட்களிலே நாம் கர்த்தர் வருகிறார் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாய் அவருக்காய் காத்திருந்து வசனங்களிலே வேரூன்றினவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய வீட்டிற்கு நாம் வருகிறவர்களாக இருக்க வேண்டும். சிலர் இந்த நாட்டில் நினைக்கிறார்கள், ஆலயத்துக்கு போவது பரவாயில்லை, நம்ம வீட்டிலே ஜெபிக்கலாம் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த சத்திரக்காரன் இடத்துல கொண்டு போய் சமாரியன் அடிப்பட்டவனாய் கிடக்கும் பொழுது, அது ஒரு வழிப்போக்கன் அடிப்பட்டவனாய் கிடக்கும் பொழுது அந்த சமாரியன் என்ன செய்கிறான், அவனை கொண்டு போய் ஒரு சத்திரத்தில் விடுகிறான். சத்திரத்தில் விட்டு நான் வருமளவும் அவனை காத்துக்கொள் என்று சொல்கிறார். ஆகவே கர்த்தர் நம்மிடத்தில் வரும்பொழுது அவர் எங்கே வருவார், மல்கியாவின் புஸ்தகம் 3 கூட வாசிக்கிறோம், தூதனானவர்
தம்முடைய ஆலயத்துக்கு வருவார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நம்மளை கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்ட நம்மை கொண்டு வந்து ஆலயத்தில் வைக்கிறார். ஆகவே நாம் ஆலயத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய், வசனத்தில் நாம் வேரூன்றி வளர்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த இடத்துல என் கதவருகே நிலையருகே காத்திருக்க வேண்டும், எனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறது. எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் தேவனுடைய கூடி வரவை, ஆலயத்தினுடைய கூடி வரவை நாம் விட்டுவிடக்கூடாது. அதிலே நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். அது நம்ம எபிரேயரில் 10:25 கூட நம்ம வாசிக்கிறோம். நாம் சிலர் சபை குடிவதிலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல், நாளானது எவ்வளவு சமீபமாக இருக்குதோ அவ்வளவாய் ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுது. ஆகவே சபை குடிவதிலை நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 26:41 வாசிக்கிறோம். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது கர்த்தர் நம்ம என்ன சொல்கிறார்னு சொன்னால், நம்ம சோதனைக்கு உட்படப்படக்கூடாது. இந்த நாட்டில் பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறது. அதனால் அதில் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு அந்த சோதனைகளுக்கு தப்பித்து கொள்ளத்தக்கதாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாரும், உம்முடைய அபிஷேகத்தை தாரும், எங்களை நீர் பலப்படுத்தும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. அப்படி பேசி கொண்டிருந்தால்தான் நமக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டாயிருக்கும், நாம் பழக்கம் உள்ளவர்களாக இருப்போம். திடீரென்று சொல்லி ஆண்டவர் வரும்போது என்ன பேசுறது, என்ன செய்கிறது, எப்படி நம்ம கர்த்தரை துதிக்கிறது ஒன்றுமே தெரியாமல் நாம் இல்லாதபடிக்கு இந்த நாட்களிலே நாம் கர்த்தரோடு கூட பேசி பழகி நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். ஆகவே பேசுகிறது என்றால் ஜெபமாக இருக்கிறது. நாம் தேவனோடு கூட ஜெபிக்கிறவர்களாய் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணி நாம் விழித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வாசல் கதவருகே நாம் காத்திருந்து அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். நம்முடைய செவியை குறித்து நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக என்னுடைய செவிகளை விருத்தச்சேதனம் பண்ணும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகினவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்னுமாய் நாம் வாசிக்கிறோம். நாம் ஆகையால் 36ஆம் வசனத்தில் லூக்கா 21:36, லூக் 21:36 நாம் பார்க்கும் பொழுது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே இனி சம்பவிக்க போகிறவைகள், இனி நமக்கு என்னென்ன காரியங்கள் வருமோ நமக்கு தெரியாது. அதனால் வரப்போகிற எல்லா காரியங்களிலும் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதை தாண்டி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும், நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் சோர்ந்து போய் விழுந்து விடக்கூடாது, பின்மாறி போய்விடக்கூடாது, என்னால் முடியாது என்று சொல்லி நாம் விட்டுவிடக்கூடாது, கைகளை தளர விடக்கூடாது. இவைகள் எல்லாவற்றுக்கும் தப்பி நாம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க. பார்த்தீங்களா, மனுஷன் வரும்பொழுது, மனுஷகுமாரன் வரும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு முன்பாக நாம் நிற்க பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். அதை தான் நீங்கள் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருப்பதற்காக நீங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு எபிரேயர் 13:17 வாசிக்கிறோம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறார்கள். அப்போது கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருக்கிற நாம் வெறுமனே நாம் அவர் வருவதற்காய் காத்திருக்க முடியாது. நாம் சில ஆத்துமாக்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். சில ஆத்துமாக்களை நாம் உத்தரவாதமாய் கர்த்தரிடத்தில் கொண்டு போய் நாம் கொடுக்க வேண்டும். ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகளாய் நாம் இருக்க வேண்டும். அதிலே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். ஆத்துமாக்களை சம்பாதிக்காமல், ஜனங்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வராமல் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது. ஆகவே தினந்தோறும் நாம் ஆத்துமாக்களை தேடி போக வேண்டும், அவர்களோடு கூட பேசி ஆயத்தப்படுத்த வேண்டும். சிலரையாகிலும் நாம் கூட கூட்டிக் கொண்டு போவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் விழித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னுமாய் கூட நாம் பார்க்குறோம், கர்த்தர் தாமே இந்த நாளிலுமாய் கூட அப்படி செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அப்படி நாம் வேலைகளை செய்கிறவராக இருக்கும் பொழுது எஜமானன் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள் என்று லூக்கா 12:37 நாம் வாசிக்கிறோம். அப்போ சொல்லுகிறார், அப்படி வேலை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், கிட்ட வந்து அருகே வந்து அறையை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே நாம் விழித்திருந்து கர்த்தருடைய வேலைகளை செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அவர் வாசல் அருகே காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறது மாத்திரமல்ல, எஜமானன் வரும்பொழுது நாழிகையாவது நாம் அறியாதிருக்கிறபடினால், வருகிற நாழிகையாவது அறியாதிருக்கிறபடினால் எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசி பழகி அவரோடு கூட நாம்
ஐக்கியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்மை கனம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆத்துமாக்களுக்காய் நாம் உத்தரவாதம் செய்கிறவர்களாக இருந்து அநேக ஆத்துமாக்களை நாம் ரட்சிப்பிலே கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் வரும் நேரம் சமீபமாயிற்று. ஆகவே நாம் விழித்திருந்து கர்த்தருக்காய் நாம் காத்திருப்போம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறது போல எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தையை நாம் மனதில் எடுத்துக்கொள்வோம். நாம் விழித்திருப்போம். எப்பொழுதும் கர்த்தருடைய வருகைக்காய் நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த காலவெளியிலே, இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தாவே, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். காத்திருக்கிற நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு நீர் பேசினீர். நாங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். இதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். விழித்திருக்கிற நாங்கள் உம்முடைய ஆலயத்தின் அருகிலே வந்து எப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் காத்திருக்கவும், உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்க செவி கொடுக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து வாழ, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, ஜெபம் பண்ணி கொண்டிருக்க, சோதனைக்கு தப்பித்துக்கொள்ள, நாங்கள் ஆவியின் அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் வரும்பொழுது உமக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. தேவனுடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாகி விழித்திருங்கள். கர்த்தருடைய சமூகம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.